கேமிட் டிரான்ஸ்ஃபர். கேமிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்ன? உருவாக்கக்கூடிய அந்த கேமிட்ஸ் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஃபீமேல் பாடிக்கோ இல்லை ஒன்னோட ஒன்று வந்து சேரணும். ஓகேங்களா? அப்போ அந்த சேர்றதுக்கு அது ஒன்னோட ஒன்று பக்கத்தில் கொண்டு வரப்படுது இல்லையா? அதுதான் கேமிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், மேல் கேமிட் நீடட் எ மீடியம் டு மூவ் டுவர்ட்ஸ் ஃபீமேல் கேமிட் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஈவெண்ட்டு. ஓகேங்களா? அப்போ மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வரணும். இதுக்காக ஃபெர்டிலைசேஷன், அப்போ தான் ஒன்னோட ஒன்று வந்து சேர முடியும். அப்போ இந்த பக்கத்தில் எப்படி வருது அப்படின்னா இந்த கேமிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக தான் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் வருது. இப்போ சரி, எப்படிலாம் வந்து கேமிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கேமிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மீடியம் வந்து தேவை. பொதுவாக இந்த கேமிட்ஸை எடுத்து பார்க்கும்போது மேல் கேமிட்டுக்கு வந்து மொட்டைல்னா என்ன? அதுக்கு வந்து ஒரு சில ஃப்ளஜெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மேல் கேமிட் எல்லாமே வந்து நகரக்கூடிய திறன் இருக்கும். இங்கே பாருங்கள், ஹோமோசெஃபியன்ஸ் நம்மளுடைய மேல் கேமிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்மில் வந்து இந்த மாதிரி ஒரு டைல் மாதிரி இருக்கும். இந்த டைல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேமிட், அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஃபியூக்கஸ். இந்த ஃபியூக்கஸில் வந்து மேல் கேமிட்டை பாருங்கள், இப்படி தான் இருக்கும் மேல் கேமிட்டு. இதில் வந்து ஒரு பெருசாக ஒரு ஃப்ளஜெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? குட்டியாக ஒரு ஃப்ளஜெல்லாம் இருக்கும். அப்போ இந்த ஃப்ளஜெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? லோகோமோஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ பொதுவாக மேல் கேமிட் எல்லாமே வந்து மொட்டைலாக இருக்கும். ஃபீமேல் கேமிட் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸ்டேஷ்னரினா என்ன? அது மூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே வந்து காமனாக இருக்காது. ஓகேங்களா? பட் சம்டைம் இங்கே பாருங்கள், க்ளாடோஃபோரால பாருங்கள், இது மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்சியேஷனை பார்க்க முடியாது. பட் ரெண்டு கேமிட்டுக்குமே என்ன இருக்குது அப்படின்னா மொட்டைலாக இருக்குது, நகரக்கூடிய திறன் இருக்குது. இன் சம் ஃபஞ்சை அண்ட் ஆல்கே போத் டைப் ஆஃப் கேமிட்ஸ் ஆர் மொட்டைல். ரெண்டுமே வந்து மொட்டைலாக இருக்கும். ஆனால் காமனாக வந்து கேமிட்ஸ் எப்படி இருக்கும்? மேல் வந்து நகரக்கூடியதாக இருக்கும், ஃபீமேல் வந்து ஸ்டேஷ்னரியாக இருக்கும், ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல சிம்பிள் பிளான்ஸில் எப்படி வந்து கேமிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சிம்பிள் பிளான்ஸ் லைக் ஆல்கே, பிரையோஃபைட், டெரிட்டோஃபைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே கேமிட்டை எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? த்ரூ வாட்டர் மீடியம். ஓகேங்களா? இது எல்லாமே வாட்டரை யூஸ் பண்ணி தான் கேமிட்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரையோஃபைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் வந்து ஒரு பிரையோஃபைட் இருக்குது. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஃபீமேல் கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேல் கேமிட்ஸ் எல்லாமே கீழே வரும். இந்த இடத்துல வந்து தண்ணி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியில் பட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி வழியாக அது வந்து நீந்தி வரும். சரிங்களா? ஏன்னா மேல் கேமிட்டுக்கு வந்து நகரக்கூடிய கெப்பாசிட்டிஸ் காமனாக இருக்கும். அப்போ வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இதுங்க பட்டதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மேல் கேமிட் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரையோஃபைட்டுக்கு எப்படி வந்திருக்கு? வாட்டர் மூலமாக தான் நடந்திருக்கு. அப்போ ஆல்கேவாகட்டும், பிரையோஃபைட் ஆகட்டும், டெரிட்டோஃபைட், இது மூணுத்துக்குமே வந்து கேமிட்ஸ் நகரணும் அப்படின்னா வாட்டர் அப்படின்றது எசென்ஷியல். வாட்டர் சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆல்கேவாகட்டும், பிரையோஃபைட் அண்ட் டெரிட்டோஃபைட்டில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இருக்காது. ஸோ அப்போ வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே, பிரையோஃபைட், டெரிட்டோஃபைட். இதை நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதனால தான் இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் வந்து அதிகப்படியான மேல் கேமிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல மேல் கேமிட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து போயிட்டு இந்த ஃபீமேலில் வந்து சேரணும். ஸோ அப்போ குறைவான அளவில் வந்து உற்பத்தி ஆகாது. லார்ஜ் நம்பரில் வந்து மேல் கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதிகமாக மேல் கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது எல்லா பக்கமும் அந்த மேல் கேமிட்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் இந்த மேல் கேமிட்ஸ் அப்படின்றது இந்த ஃபீமேலோட வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். அப்போ இந்த மாதிரியான ஆர்கானிசத்தில் லார்ஜ் நம்பர் ஆஃப் மேல் கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அப்படின்றத தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ சிம்பிள் பிளான்ட்ஸில் எப்படி கேமிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்து நம்ம வந்து சீடட் பிளான்ட், ஹையர் பிளான்ட்ஸில் எப்படி வந்து கேமிட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இன் சீடட் பிளான்ட்ஸ் இல்லைனா ஹையர் பிளான்ட்ஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். போலன் கிரைன்ஸ் கேரி மேல் கேமிட்ஸ். இந்த இடத்துல வந்து போலன் கிரைன்ஸ் இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஆந்தர். இந்த ஆந்தருக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த போலன் கிரைன் தான் என்ன பண்ணுது? மேல் கேமிட்டை வந்து கொண்டு போகுது. அந்த ஒரு போலன் கிரைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து மேல் கேமிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அண்ட் ஓவியூல் கேரிஸ் த எக். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்டில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிஸ்டில்குள்ளே வந்து இது ஓவரி ரீஜன். இந்த ஓவரிக்குள்ளே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இது ஒவ்வொன்றுமே வந்து ஓவியூல். இந்த ஓவியூலுக்குள்ளே தான் என்ன இருக்குது? எக்கு வந்து இருக்குது. அப்போ பிளான்ட்டில் வந்து போலன் கிரைனுக்குள்ளே மேல் கேமிட் இருக்குது,
ஓவியூலுக்குள்ள வந்து எக் இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த போலன் கிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் டு த ஸ்டிக்மா. இங்க இருக்கக்கூடிய இந்த போலன் கிரெயின் வந்து இந்த ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளவரோடைய ஸ்டிக்மாக்கு வந்து போகணும். சரிங்களா? இந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள். இன் பைசெக்சுவல் செல்ஃப் ஃபெர்டிலைசிங் பிளான்ட், ஒரு சில பிளான்ட்ஸில் வந்து இந்த போலன் கிரைன்ஸ் அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்மா எல்லாமே வந்து பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய இந்த போலன் கிரைனே வந்து அதோடைய ஸ்டிக்மாவில் வந்து படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஆந்தர் அண்ட் ஸ்டிக்மா ஆர் க்ளோஸ் டு ஈச் அதர், ஒன்று பக்கத்தில் இருக்கிறதால ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் இஸ் ஈஸி. ஸோ அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரைன் வந்து அதோடைய ஸ்டிக்மாவில் வந்து படுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது வந்து பைசெக்சுவல் செல்ஃப் ஃபெர்டிலைசிங் பிளான்ட்ஸில் தான் அந்த மாதிரி இருக்கும். லைக் பீ பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து காமனாக அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து கிராஸ் பாலினேட்டிங் பிளான்ட்ஸ் அப்படின்னா இப்போ இது ஒரு பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இந்த போலன் கிரைன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ட்டோட ஸ்டிக்மாவுக்கு போயிட்டு விழணும் அப்படின்னா அதுக்கு பாலினேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ பாலினேஷன் வந்து என்ன பண்ணுது? ஹெல்ப் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன்ஸ். அப்போ இந்த பிளான்ட்ல இருந்து இந்த பிளான்ட்டுக்கு பாலினேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த பாலினேஷன் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏர் வழியாக வந்து நடக்கலாம், அதர்வைஸ் வந்து இந்த மாதிரி இன்செக்ட் வழியாக வந்து நடக்கலாம், வாட்டர் வழியாக வந்து நடக்கலாம், இல்லைனா ஒரு சில அனிமல்ஸ் வழியாக நடக்கலாம். எப்படி வேணாலும் வந்து பாலினேஷன் வந்து நடக்கலாம். அப்போது ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம பாலினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த இடத்துல போலன் கிரைன்ஸ் வந்து ஒன்ஸ் அந்த ஸ்டிக்மா வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து போலன் கிரைன்ஸ், இது வந்து ஸ்டிக்மா. ஓகேங்களா? இந்த ரீஜன் இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த போலன் கிரைன்ஸ் எல்லாமே க்ரோ ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா போலன் டியூப் அப்படின்னு பேர். போலன் டியூப். இந்த போலன் கிரைன் வந்து க்ரோ ஆகிட்டு வருது இல்லை ஒரு டியூப் மாதிரி, அதுக்கு பேர் போலன் டியூப் அப்படின்னு அர்த்தம். இந்த போலன் டியூப்ஸ் கேரி மேல் கேமிட்ஸ் ரீச் த ஓவியூல். இந்த இடத்துல பாருங்கள், இந்த போலன் டியூப் அப்படியே க்ரோ ஆகி போயிட்டே இருக்குது. இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ஓவியூல் வரைக்கும் வந்து போகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு போலன் கிரைன் விழுந்துச்சு அப்படின்னா அது க்ரோ ஆகிட்டு அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த ஓவியூல் வரைக்கும் வந்து போகுது. ஸோ ஓவியூல் கிட்ட போனதுக்கப்புறம் என்ன ஆகுது? டிஸ்சார்ஜ் மேல் கேமிட் நியர் த எக்கு பக்கத்தில் வந்து அந்த மேல் கேமிட்டை வந்து டிசார்ஜ் பண்ணுது. ஸோ அந்த டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது. இந்த செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை வந்து நம்ம அடுத்த சாப்டரில் வந்து தெளிவாக வந்து நம்ம பார்ப்போம். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அப்போ காமனாக சீடர் பிளான்ட்ஸில் வந்து பாலினேஷன் மெத்தட் மூலமாக ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டோட ஸ்டிக்மாவில் விழுந்து அந்த போலன் கிரைன் வந்து ஜெர்மினேட் ஆகிட்டு அது மூலமாக மேல் கேமெட்ஸை கொண்டு போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஓவியூல் கிட்ட கொடுக்குது. சரிங்களா? இது வந்து ஹையர் பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய கேமெட் ட்ரான்ஸ்ஃபர். சரி, இப்போ வந்து ஒரு சில அனிமல்ஸில் எப்படி கேமெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ டயோஷியஸ் அனிமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றத நம்ம டிஃப்ரெண்ட்டான இண்டிவிஜுவல்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு மாதிரியான கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் மேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேல் கேமெட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீமேலில் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? த ஆர்கானிசம் மஸ்ட் எவால்வ் ஏ ஸ்பெஷல் மெக்கானிசம் ஃபார் கேமெட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி கேமெட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்பெஷல் மெக்கானிசம்ஸ் இருக்குது. இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஸ் மூலமாக வந்து கேமெட் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதுவே இன்னும் ஒரு சில அனிமல்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஃப்ராக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே இருக்குல்ல இந்த பெருசாக இருக்குல்ல இது வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல் ஃப்ராக். மேலே ஒன்று குட்டியாக இருக்குல்ல இது வந்து ஒரு மேல் ஃப்ராக். அப்போ இந்த ஃபீமேல் ஃப்ராக் என்ன பண்ணும் அப்படின்னா எக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். இதெல்லாமே வந்து எக்கு. ஸோ இந்த எக்கு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த மேல் ஃப்ராக் என்ன பண்ணுது? ஸ்பெர்ம்ஸை வந்து இதுக்கு மேலே வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ இது ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ எக்கும் அண்ட் ஸ்பெர்மும் வந்து சேம் டைமில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஃபிஷ் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுது? எக்கை வந்து ரிலீஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ எக்கு எல்லாமே கீழே இருக்குது. இன்னொரு ஃபிஷ் வருது, அது என்ன பண்ணுது? ஸ்பெர்ம்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்கு வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஃபியூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ அப்போ அந்த கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத வந்து ஒரு சில ஸ்பெஷல் மெத்தடில் வந்து ஆர்கானிசத்தில் ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அது வந்து நடக்கும் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றோட ஒன்று கேமெட்ஸ் வந்து பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபெர்டிலைசேஷனை பற்றி நம்ம அடுத்து வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம்.
அப்போ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சுதா? ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டில் எப்படி கேமெட் வந்து ஃபார்ம் ஆகுது, அந்த கேமெட்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த ஈவெண்ட் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம்.